தொடர்ந்து திரு டி ராமகிருஷ்ணன், இந்தியாவுடைய அந்த ஒரு நட்புறவு என்பது அனுரகுமார திசநாயக்கனுடைய ஆட்சி காலத்தில் இருக்காத ஒரு இந்து எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுப்பார் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? இது அவருடைய கட்சி ஜேவிபி அவங்களுக்கு சரித்திரம், ஜேவிபி கட்சியினுடைய சரித்திரம் படி பார்த்தோம்னா அவங்க ஒரு இந்திய எதிர்ப்பாளர்களாக இருந்திருக்கிறார். அது ஒரு தேசியவாத, அது மார்க்சிய கட்சி மட்டுமல்ல, ஒரு தேசியவாதத்தையும் அவங்க அது அவனுடைய ஒரு குறிக்கோளா வைத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒண்ணு என்னன்னா, இது இப்ப இந்தியாவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் சிறிய நாடுகள். அங்க இருக்கிற மக்கள் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த நாடு என்ன வேணா செய்யும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடு இருக்கின்ற மக்கள். அதனால உளவியல் ரீதியில அதை புரிஞ்சுக்கணும். அவங்களோட எப்படி ஒவ்வொரு நாடோட உறவு இருந்தது. சோ நண்பர் ரவிக்குமார் சொன்னார், பட் 20 வருஷத்துக்கு முன்னால நான் பங்களாதேஷ்க்கு போனேன். பங்களாதேஷ் ஏர்போர்ட்ல எப்படிப்பட்ட எனக்கு வரவேற்பு கிடைச்சது எனக்கு தான் தெரியும். அதனால இது நீங்க இந்த உளவியல் ரீதியில தான் அவங்களுடைய இது நீங்க அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம இலங்கையும் பார்க்கணும், எல்லா நாடுகளும் அப்படிதான். அதனால இது இலங்கை மக்களுக்காக நடந்த தேர்தல், இந்தியாவுக்காக நடந்த தேர்தல் அல்ல. ஓகே, இந்திய நலன்களை சார்ந்து அவங்க செயல்பட போறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். பட் அவருடைய மேனிஃபெஸ்டோ, ஓகே, அந்த தேசிய மக்கள் சக்தி, அதுல சொல்லிருக்கின்ற அம்சங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம பாதுகாப்புக்கு இதுவா போடும், நான் பாதுகாப்புக்கு நாங்க எதிராக இந்தியா உள்பட அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க அப்ப மேனிஃபெஸ்டோ அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டோன்னு வச்சுப்பீங்களா? எனக்கு புரியல எனக்கு. அதனால நீங்க இப்ப நம்ம பேசப்பட்டதுக்கெல்லாம் அவங்க இதெல்லாம் பத்தி அவங்க உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள ஏதோ விவாதங்கள் நடந்திருக்கின்றன. ஓகே, அதனால அது வெறும் அப்போ ஒரு எழுத்து வடிவத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால நம்ம அதுக்கு ஒரு மதிக்க மாட்டோம், அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு இந்திய நாட்டு இவ்வளவு பெரிய நாடு அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஓகே, அதாவது அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, உங்களுடைய விவாதங்களே எப்படி பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய அந்த மிகப்பெரிய நாடுனுடைய சக்தியே நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கின்னு நீங்க பேசுறீங்க. ஓகே, சோ நீங்க அப்படிதான் பேசுவீங்க. இப்ப என்னுடைய கருத்துக்கு, என்னுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்க எந்த விதமான மரியாதையுமே கொடுக்காத நீங்க பேசுவீங்க. அதுதான் ஏன்னா நீங்க ஒரு பெரிய நாட்டினுடைய அவங்க அதுதான். அதனால இது இல்ல, இப்போ இந்தியாவை எதிர்க்க மாட்டார் அனுரகுமார என்பதான் சொல்ல வரீங்களா? இல்ல எதிர்க்க அவருடைய நீங்க அறிக்கையை பாருங்க, தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல ஏதாவது சொல்லியிருக்காரா இந்தியாவுக்கு எதிராக போவேன் அப்படின்னு? அவங்க இதுக்கு இப்ப அதானி குழுமத்தை நாங்க இப்ப IMF கூட ரீநெகோசியேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சோ அதனால இப்ப நீங்க அரசியலுக்காக நாம இங்க எப்படி என்னெல்லாம் நம்ம பேசுகின்றோமோ அது மாதிரி அவங்களும் பேசுறாங்க. ஓகே, நீங்க அதனால நம்ம இப்ப அவருக்கு அது மட்டும் இல்ல, இங்க எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியா ஒழிக்க போறேன்னு சொல்றாரு. இன்னும் பெரிய பெரிய அவருக்கு அவருடைய நீங்க அறிக்கையே படிச்சீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறது. பட் நீங்க அந்த மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் பாத்தீங்கன்னா அதுல சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதனால நம்ம ஒரேடியா இது எல்லாம் முடிஞ்சு போச்சு இலங்கை அப்படின்னு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், இலங்கைக்கு அருகாமையில் இருக்கின்ற நாடு இந்தியா, அது சின்னதோ பெருசோ. அதனால அதோட நீங்க ஒரு நல்லுறவை வைத்துக் கொள்ளவில்லை என்றால், ஏன்னா இப்ப கோத்தபயா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஓகே, அவர் எப்படி இது பண்ணிட்டாரு, சரியா கையாள தெரியாதபடி தன்னாட்ட, அதனாலதானே பெரிய உங்களுக்கு சோ அதனால இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவர் நம்ம பேசுற மாதிரி அவர் நடந்து கொள்வார் என்பது நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் பார்ப்போம், அவருக்கு இன்னைக்குதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், வந்தாலும் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். எந்த அடிப்படையில எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஆனா இதற்கு முன்பு அவர்கள் சேர்ந்த இயக்கத்தினுடைய நோக்கம் அல்லது அடிப்படை அதுவாக இல்ல, அது வேறாக இருந்திருக்கு. அப்போ இப்போ மட்டும் அதை எப்படி அவர் மாத்திப்பாரு? சோ அப்ப அடிப்படையில செய்ய வேண்டிய மாற்றங்கள் அல்லது அந்த ஈழம் சார்ந்த விஷயங்கள் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள், தமிழர்கள் சார்ந்த முடிவுகள் என்பது என்னவாக எடுப்பார் என்பதை பொறுத்துதான் அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல அதாவது அது அவர் அதாவது அவருடைய தேர்தல் அறிக்கையை அவர் படுத்தும் பொழுதுதான் தெரியும். நம்பர் 1. ஓகே. ஆனா தேர்தல் அறிக்கையில சில அம்சங்கள் இருக்கின்றன. அது என்னை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க அம்சங்கள். ஓகே. நீங்க ஆனா அவர் தேசியவாதின்னு நான் முதல்லயே சொன்னதுனால நீங்க தமிழ்ல ஈழம் அங்க வருமானம் வராது. ஓகே. அதுல அவங்க ரொம்ப தெளிவு. ஓகே. இன்னும் சொல்ல போனா நான் அவரோட அனுரகுமார திசாநாயக்கோட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் ப்ரொவின்சியல் கவுன்சில் அந்த மாகாண இதெல்லாம் முறையை என்கிட்ட தனிப்பட்ட பேசும்போது மிக கடுமையாக எதிர்த்தார். ஆனா இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில அவர் என்ன சொல்றாரு, நான் மாகாணத்துக்கெல்லாம் மாகாண இதுக்கெல்லாம் நாங்க தேர்தல் நடத்துவோம்னு சொல்றாரு. சோ அதனால சில மாற்றங்கள் இருக்கின்றன. ஓகே. இப்ப இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கிறதுக்கு எழுத்து வடிவத்துல கொடுத்திருக்காரு. நீங்க அதனால நம்ம அது பார்ப்போமே. ஏன்னா நீங்க எடுத்தெடுப்புல எல்லாம் முடிச்சு போச்சு, நம்ம ஒரு நெகட்டிவா இதுக்கு திங்க் பண்ணோம். இப்போதைக்கு அவர் முதல்ல பதவியா இருக்கட்டும். அந்த மேனிபெஸ்டோ இருக்கு. மேனிபெஸ்டோ இஸ் இன் ரைட்டிங். தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, சிங்களத்தில் இருக்கு. சோ அதனால தான் நீங்க அதனால நான் இது இந்த டெவலப்மெண்ட்டை ஏகேடி அவர் ஜெயிச்சது என்ன பொறுத்தவரை ஆச்சரியப்படத்தக்கது. ஏன்னா 4% கூட இதுக்கு முன்னால பெறாத ஒரு கட்சி இப்போது 40% பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் நண்பர் சிவராமசாமி அவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க, செலவு பண்ணாங்க. ஆனா பட் இது இன்னைக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வேர்ல்ட் ஓவர் பண்ற ஒரு விஷயங்கள். ஓகே. சோ இவருக்கு எங்கேயாவது ரிசோர்சஸ் வந்தது, அது வேணா நம்ம விசாரணை செய்யலாம், ஆராயலாம், அது பண்ணலாம். பட் ரைட். ஆனா பட் இன்னைக்கு அது தேர்தல் கமிஷன் அவங்க இவர் அவங்க இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் உங்களுக்கு அந்த இதுக்கு லிமிட்டுக்கு மேல செலவழிச்சிருக்காரா இல்ல அதுல ஏதாவது இருக்கா, அதெல்லாம் அவங்களுடைய எதிர்ப்பாளர்கள் செய்ய வேண்டிய காரியம். என்ன பொறுத்த கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், அதெல்லாம் ரைட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்பொழுதைக்கு நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம கொஞ்ச நாள் பொறுத்திருக்கணும், அவ்வளவுதான். நம்ம அது முன்னாலே இப்பவே நீங்க எல்லாம் தீர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சரித்திர ரீதியில அவங்க இந்தியாவுக்கு எதிர். நீங்க என்ன பண்றீங்க, அவங்கள அந்த லைனுக்கே தான் நீங்க போப்பா அப்படின்னா அவன் அந்த லைன் அந்த லைன்ல தான் இருந்துட்டு வந்திருக்கான். சோ அதனால ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்ம அவர் எந்த மாதிரி செயல் வடிவத்துல செய்ய போறாங்கிறத பார்ப்போமே. சரி, ஒரேடியா எதிராக பேசணும்னு அவசியம் இல்லை. சொல்லுவோம். சரி திரு தியாகு, எடுத்த உடனேயே அவர் இப்படியான ஒரு நிலைப்பாட்டு தான் எடுக்க போறார் அப்படின்றது ஜட்ஜ் செய்யப்படுதா, ப்ரீ ஜட்ஜ் செய்யப்படுதா? அப்படி இல்லை. 8 முறை அதிபர் தேர்தல் இலங்கையில் நடந்திருக்கு. இது 9வது தேர்தல். இந்த 8 முறையும் அதிபராக வந்த ஒவ்வொருவரும் ஒரு சிங்கள பேரினவாதி. யாரும் ஒரு ஜனநாயகமான சிங்களவர் யாரும் அல்ல. சரி, இப்போ இவர் வந்திருக்காரா இல்லையான்னு பார்ப்போம், அது வேற செய்தி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தேர்தலில் அதை விட முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. எப்படி 76 வெட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு பிறகு 77 பொது தேர்தலில் தமிழ் மக்கள் அந்த தீர்மானத்திற்கான ஒரு ஜனநாயக கட்டளையை வழங்கினார்கள். அந்த ஜனநாயக கட்டளையை சிங்கள அரசு மதிக்காமல் தான் என்ன பண்ணாங்கன்னா 6ஆம் திருத்தம் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ ஒருவேளை அனுரகுமார் 6ஆம் திருத்தத்தை நான் கைவிடப் போகிறேன்னு அறிவிச்சிருக்காரா, ராமகிருஷ்ணன் சொன்னாரா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அந்த அறிக்கை படிக்கலை. 6ஆம் திருத்தத்தை கைவிடணும், தமிழர்களுடைய ஜனநாயக கோரிக்கை. ஏன்னா மக்கள் அளித்த கட்டளையை மறுப்பதற்கு சிங்கள அரசு கொடுத்த பதில் தான் 6ஆம் திருத்தம்.